Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு கோட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே. ஸோ ஸ்டார் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஆல்ரெடி அந்த கோட் என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போது பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். தென் வந்துட்டு நம்ம மேனுவலாக கோட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி இப்போ பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ மேனுவலாக கோட் பண்ணி அதோட லாஜிக் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ 7 கொடுத்தோன்னா 7 லைன் இருக்கிற ஒரு லெஃப்ட் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ட்ரையாங்கிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு உங்களோட ஐடியில் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஹெட்டிங் போடுறேன் என்ன அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஸ்டார் பேட்டர்ன் யூஸிங் பைத்தான் அப்படின்னு போடுங்க ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளோட ஹெட்டிங். ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. இந்த ஸ்டார் பேட்டர்னை பொறுத்தவரையில் வந்துட்டு நம்ம ஃபார் லூப்லாம் உள்ள யூஸ் பண்ணுவோம், இன்புட் வாங்கணும், தென் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு எத்தனை ரோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் ஓகே. ஸோ என்ன அப்படின்னா நம்ம எத்தனை ரோ செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை ரோவில் வந்துட்டு நமக்கு ரைட் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்றது யூசர் கிட்ட இருந்து இன்புட் ஆகணும். இங்கே ரோஸ் அப்படின்றது ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜரில் தான் வந்து இன்புட் வாங்கணும் ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் அப்படின்றத கொடுக்குறேன் ஓகே. ரோஸ் அப்படின்ற வேரியபிள் தான் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஓகே. என்ன கொடுக்குறேன் என்டர் எ நம்பர் ஆஃப் ரோஸ் ஓகே ஷுர் ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து தேவை அப்படின்றத இன்புட்டாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபார் லூப் தான் ஓகே. ஸ்ட்ரைட்டாக ஃபார் லூப். பட் ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு இதோட லாஜிக்கை வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார் லூப்பும் பண்ணலாம் ஓகே. ஸோ இது லாஜிக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ரோஸ் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும் ஓகே. இப்போ ரோஸ் வந்துட்டு 7 கொடுத்தோம்னா 6ஓட நிற்கக்கூடாது. இப்போ 1 ரோஸ் கொடுத்தோம்னா 6ஓட நின்றோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு 1 இப்படி கொடுக்கலாம், 1 ரோஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ரோஸ்ன்னு கொடுத்தா மட்டுமே போதும். யா ஜஸ்ட் வந்துட்டு ரோஸ்ன்னு கொடுத்தா மட்டுமே போதும் ஓகே. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு 0லேருந்து கேல்குலேட் பண்ணி என்ன பண்ணிடும் அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும் ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நம்ம பண்ண போகிறது ஓகே. பட் ஆனால் நம்ம இப்போ கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா ரோஸ் ப்ளஸ் 1 அப்படின்றத கொடுக்கணும் ஓகே. பட் உள்ளே வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ண ஓகே. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோக்குமே வந்துட்டு ஒரு ஃபார் லூப் தேவை. தென் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார் லூப் ஓகே. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோஸ்லையுமே ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோஸுமே ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா ஒரு ரோ வந்துட்டு ரன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே இங்கே வந்துட்டு 1 ரோஸ் ப்ளஸ் 1 அப்படின்றது கொடுக்குறேன் ஓகே. ஓகே. ஸோ 1 ரோஸ் ப்ளஸ் 1 கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா ஸோ 1லேருந்து ரோஸ் ப்ளஸ் 1 வரைக்கும், அதாவது 1லேருந்து ரோ வரைக்கும் வந்துட்டு ரன் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு இதை கொடுத்துருக்கேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. ஸோ ரேஞ்ச் ஆஃப் கொடுத்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஐ மட்டும் கொடுக்குறேன் ஓகே. ஐ. ஸோ இது எதுக்காக அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஐ அப்படின்ற வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரோவை குறிக்குது ஓகே. ஏன் அப்படின்னா
ஸோ இப்போ ஒன்னுன்றது உள்ளே வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை ரன் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு இனிஷியலைசேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம கொடுக்கல, அதாவது பிகினிங் பாயிண்ட் உள்ளே கொடுக்கல இந்த ஜேன்ற ரோவில், சாரி ஜேன்ற ஃபார் லூப்பில். ஓகே, அப்படிங்கும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஜீரோக்கு ஒரு தடவை லூப் ரன் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு மறுபடியும் வந்து லூப் மறுபடியும் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பிரிண்ட் ஆஃப்னு கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங், ஓகே ஸ்டார் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங், சாரி ஓகே ஸ்டார் அப்படின்ற ஸ்ட்ரிங், இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போகணும். ஓகே, ஸோ எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது அப்படி கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோர், ஓகே ஆல்மோஸ்ட் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன லைன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கிற என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு சின்ன லைன் தான். ஓகே, ஒரே ஒரு லைன் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ ரோஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் வென்டரி நம்பர் ஆஃப் ரோஸ், யூசர் கிட்ட இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்புட்டை வாங்கிக்கிறோம். அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஐன் ரேஞ்சாக 1, ரோஸ் ப்ளஸ் 1. ஸோ ஐயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ, அதாவது 0லேருந்து 1 வரைக்கும் வந்து லூப் ரன் ஆகும் போதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்றப்போ 0th அட்டம்ப்டில் லூப் ரன் ஆகும்போது என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு தடவை தான் லூப் ரன் ஆகும் போது. ஸோ அப்படின்றப்போ 0 to 1ல் 0 மட்டும் தான் ரன் ஆகும். 1 வந்துட்டு எண்ட் ஆஃப் த லூப்பு, ஸோ அதனால் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்டார் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2, அடுத்து வந்து 3ன்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகே, இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து நடக்கும்போதும் எப்போவுமே வந்துட்டு ஃபார் லூப் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைன் போயிடணும். நெக்ஸ்ட் லைன் போகலை அப்படின்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே லைன்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் எல்லா ஸ்டார் பேட்டையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் வராது. ஓகே, இப்போது நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பிரிண்ட் ஆஃபை கொடுக்காம, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பிரிண்ட் ஆஃபை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம யோசிக்கலாம், பிரிண்ட் ஆஃபும் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் உள்ளே எதுவுமே கொடுக்கலையே. பிரிண்ட் ஆஃப்ன்றது ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் எதுவுமே பிரிண்ட்டே பண்ணாமல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம எதுவுமே பிரிண்ட் பண்ணாதா அப்படின்றத யோசிக்கலாம். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் கமா எண்ட் இஸ் ஈக்குவல் இருக்கா, அந்த லைன் முடிஞ்ச உடனே பிரிண்ட் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகும், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போது 4th லைனில் இருக்குது அப்படின்னா 5th லைனுக்கு போய் அப்படியே நிற்கும், அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா எதுவுமே கொடுக்கல இன்புட்டாக. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லைன் போய் நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் பிரிண்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த பிரிண்ட் ஆஃப். ஓகேவா, ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்ன்றது இல்லாமல் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எல்லா ட்ரையாங்கிளும் எல்லா ஸ்டார் பண்ணி ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், என்ட்ரே நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ 5 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகே, நமக்கு வந்து ட்ரையாங்கிளே கிடைக்கல இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகவே இல்லை. என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஃபாலும் முடிஞ்சதுக்கப்புறமும். ஸோ இப்போ இதை நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு 5 கொடுத்தா அதே ட்ரையாங்கிள் பேட். ஓ சாரி ப்ரோக்ராமில் ஏதோ எரர் இருக்குது. ஓகே, பூரா வந்து லீனியராக வந்துச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் கொடுத்தேன் இல்லையா, அது வந்துட்டு இந்த இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் கீழே கொடுத்தது வந்து தப்பாக போச்சு. ஓகே, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ண உடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகிடுது இல்லையா. ஸோ அப்படின்றப்போ ஒரே ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும், அடுத்து நெக்ஸ்ட் லைன் போயிடும், அடுத்து ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் லைன் போயிடும். அப்படின்றப்போ இப்போ 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ண வேண்டிய நிலமை வந்ததுன்னா பிரிண்ட்டே பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் லைன் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லைன் போய்க்கணும். ஸோ இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம். ஸோ இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போயும் வந்துட்டு ஏதாவது ஒரு இப்போ எரர்லாம் வந்துட்டு வராது. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் வந்துருக்கு இல்லையா. பட் ஆனால் வந்து இப்போயும் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் உள்ள எல்லா ஸ்டார்ஸுமே வந்துட்டு கேப்பே இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ
அதாவது 2 ஸ்டார்ஸுக்கு இடையில எந்த ஒரு கேப்புமே இல்லை. நமக்கு அவுட்புட் கரெக்டாக வருது. பட் ஆனால் நம்ம வேணும்னா வந்துட்டு கேப் வச்சுக்கலாம் இங்கே. ஓகே, இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸை மட்டும் கொடுத்துட்டு அவ்வளோதான். Ctrl+F5ன்னு கொடுக்குறேன். கொடுத்தா ரன் ஆயிடும். இங்கே 5ன்னு அதே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வரும். ஓகே, யா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் வந்து நீட்டாக வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேவையான அவுட்புட். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஓகே, ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.